அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமை பகுதிக்காக இங்கே கவிஞர் தென்காசி கணேசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தென்காசி கணேசன் ஐயா அவர்களே வணக்கம். எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், சமூக நலச் சேவையாளர் கவிஞர் தென்காசி கணேசன் அவர்கள் கீதையில் மனித வளம் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றவர். மதுரை டிவிஎஸ், ஓசூர் அசோக் லேலண்ட், லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவன மனித வள துணை பொது மேலாளர் என பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். இவர் 13 புத்தகங்களை இதுவரை எழுதியிருக்கின்றார். 2 நாட்களுக்கு முன்புதான் இவர் எழுதிய 5 நூல்களின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புகழ்பெற்ற வானதி, குவிகம், தினமலர் பதிப்பகங்கள் நூலை வெளியிட்டுள்ளன. இவர் தனது இல்லத்திலேயே ஒரு நூலகம் அமைத்திருக்கின்றார். அதில் 4000 புத்தகங்கள் உள்ளன. அதனை தமிழக அரசின் நூலக ஆணைக்குழு நேரில் வந்து பார்த்து பாராட்டியுள்ளது. தன்னுடைய பெற்றோர் பெயரில் தென்காசி கோமதி தட்சிணாமூர்த்தி அறக்கட்டளை அமைத்து சிறு சிறு சமூக சேவைகளும் செய்து வருகின்றார். கல்வி உதவிகள், மருத்துவ உதவிகள், கலை பண்பாட்டு வளர்ச்சிக்கு என பாடுபட்டு வருகின்றார் தென்காசி கணேசன். ரசிகாஸ் யூடியூப் டிவி மூலம் 100க்கும் மேற்பட்ட காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றார். 2000க்கும் மேற்பட்ட பார்வைகளை தாண்டியுள்ளன. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வைகளை தாண்டியுள்ளன. நேஷனல் சொசைட்டி கவுன்சிலின் கவிதை போட்டியில் முதல் பரிசு, சிறந்த பத்திரிகையாளருக்கான நாரத சிறி விருது, பொதுமக்கள் தொடர்புக்காக ஜிவி விருது, உரத்த சிந்தனை அமைப்பின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, சிவசங்கரி கட்டுரை போட்டியில் முதல் பரிசு என ஏராளமான பரிசுகளை வாங்கி குவித்திருக்கின்றார் தென்காசி கணேசன். கண்ணதாசனில் கண்ணன் என்ற இவரது நூல் தமிழக அரசு நூலகங்களில் உள்ளது. பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு தொடர்ந்து ஊக்க உரை வழங்கி வருகின்றார். கோவில்களில் ஆன்மீக உரை வழங்கி வருகின்றார். திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 30 நாட்கள்
திருப்பாவை உரை வழங்கி பாராட்டுகளையும் பல பெருமைகளையும் சேர்த்துள்ள தென்காசி கணேசன் அவர்களை நேர்காணல் செய்வதற்கு டாக்டர் கார்மிகோன் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிகோன் அவர்களே, உங்கள் உரையை தொடருங்கள். உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய அன்புலக சக்கரவர்த்திக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நான் ஆழ்ந்து வாசிக்கின்ற ஆர்வம் கொண்டவன். அறிஞன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன், சுவைஞன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வாசிப்பிலே ஆர்வம் கொண்டவன். பாரதியாரின் ஆத்திச்சூடி இந்த புத்தகத்தின் சிறப்பினை பற்றி இப்போது நாம் பேசப் போகிறோம். இது புத்தகமாக வெளிவருவதற்கு முன்பே உண்மையின் உரை கல்லாய் திகழும் தினமலர் நாளிதழில் வாரமலரில் தொடர்ந்து வெளிவந்தது. அப்போதே நான் அதனை வாரம் படித்து ரசித்து வியந்து மகிழ்ந்தேன். இந்த பொன்னான நேரத்திலே நான் எழுதிய ஏழிசை மன்னர் பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் புத்தகத்தையும் தினமலர் வாரமலரில் தொடராக வெளியிட்டு சாதாரண எழுத்தாளனாகிய என்னை உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளனாக ஆக்கிய தினமலருக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்பதனை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நல்லது. பாரதியாரின் ஆத்திச்சூடி. எத்தகைய மனிதன் பாரதியார்? யுகக்கவிஞன், அப்படித்தான் சொல்ல வேண்டும். பாரதியாரை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பித்தால் வாழ்நாளே போராது. அத்தகைய ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான மனிதன். பாரதியை பற்றி பல பெரியோர்கள், ஆரிய பத்மநாபன், பாரதி காவலர் ராமூர்த்தி ஐயா அவர்கள், சீனி விஸ்வநாதன் ஐயா அவர்கள், எதிரொலி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் போன்றோர் வரிசையிலே எனது அருமை நண்பர் தென்காசி கணேசன் ஐயா அவர்களும் முனைவர் தென்காசி கணேசன் ஐயா அவர்களும் வந்திருக்கின்றார்கள் என்பது அவருக்கு கிடைத்த சிறப்பை விட தமிழ் உலகிற்கு கிடைத்த சிறப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அருமை நண்பர்களே, ஒரு சிலவற்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவர் எந்த அளவுக்கு பற்பல புத்தகங்களை வாசித்து தகவல்களை எல்லாம் தேடி திரட்டி கோர்த்து பூ மாலையாக கொடுத்திருக்கின்றார் என்று எண்ணி நான் வியந்து போனேன். பாருங்கள், பாரதி தன்னை பற்றி சொல்கிறான். பாருங்கள், என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். என்ன ஒரு சுய பிரகடனம் பாருங்கள். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. எனக்கு வல்லமை கொடு, நான் வாழ வேண்டும், வளமை சேர்க்க வேண்டும் என்று கேட்கவில்லை. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று எத்தகைய தீர்க்கதரிசி சிந்தனையாளன். அதனால்தானே அவனை யுகக்கவிஞன் என்று கொண்டாடுகின்றோம். நம்முடைய ஐயா அவர்கள் சொல்கிறார் பாருங்கள், பாரதி தன்னை பற்றி சொல்லும்போது அதனை அப்படியே சொல்கிறார். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம், அன்பென்று கொட்டு முரசே என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்கள். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒன்று பொதுப்படையானது, அனைவரும் சொல்வது. திரௌபதி பேசினாள், கர்ணன் பேசினான், துரியோதனன் பேசினான், இப்படியெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்கள் நம்முடைய ஐயா அவர்கள். நேர்முக தேர்வுக்கு தான் தேர்வாகவில்லை என்பதால் கல்கத்தாவிலே மனம் வெறுத்து போய் அமர்ந்திருந்த மாணவனை அழைத்து நேர்மறை எண்ணங்களை அவன் மனதில் விதைத்து புது வாழ்வை அமைத்து தந்தவர் யார் என்றால் சுவாமி சிவானந்தர் என்ற ஒரு அற்புதமான தகவலை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு ஐயா அவர்கள் ஆழ்ந்து வாசித்திருக்கின்றார் பாருங்கள். அது அல்லவா முக்கியம், அதனைத்தானே நாம் பாராட்டி தீர வேண்டும். இன்னொன்று பாருங்கள், சிதையா நெஞ்சுகொள்
அனைத்து காலகட்டத்திற்கும் அனைவருக்கும் இந்த மண்பதை முழுவதற்குமே பொருந்துகின்ற ஒரே வாக்கியம் எதுவென்றால் சிதையா நெஞ்சுகொள். அப்படி சொல்லும்போது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்றெல்லாம் நான் படித்திருப்போம். அதிலே ஒரு வரி வரும், நச்சு வாயிலே குணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. எப்படி சிந்தித்திருக்கின்றான் பாருங்கள். மாவீரன் ஜூலியஸ் சீசர் கூட புரூட்டஸ் யூ டூ என்று அதிர்ந்து போனான். பாரதி சொல்கின்றான், நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அப்படி சொல்லிவிட்டு அதற்கு நம் ஐயா அவர்கள் உதாரணம் சொல்கின்றார் பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போதே நான் படித்தேன், பலமுறை படித்து நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டேன். இங்கே பாருங்கள், சகோதரி நிவேதிதா என் மானசீக புத்திரி என்று விவேகானந்தர் சொன்ன சகோதரி நிவேதிதா, எனது ஆன்ம குரு என்று பாரதியால் போற்றப்பட்ட சகோதரி நிவேதிதா. இதெல்லாம் நாம் அறிந்தது. ஒரு முக்கியமான தகவலை இங்கே சொல்கிறார், அதனைத்தான் நான் வியந்து பாராட்டுகிறேன். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ் அவரை பற்றி நிறைய சொல்ல வேண்டும். அவர் சகோதரி நிவேதிதாவை அவரும் அவருடைய குடும்பத்தினரும் கண்போல் பாதுகாத்து வருகின்றார்கள். உடல் நலம் குன்றி இருக்கின்றார்கள் சகோதரி நிவேதிதா. அப்போது மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், வெளிநாட்டிலிருந்து சரியான மருந்தினை வாங்கி ஊசி போட்டால் விரைவில் நோய் குணமாகிவிடும் என்று. அதை சகோதரி நிவேதிதாவிடம் சொன்னபோது, என் உயிரே போனாலும் பரவாயில்லை, வெளிநாட்டு மருந்து தேவையில்லை என்று சொன்ன வெளிநாட்டு பெண் சகோதரி நிவேதிதா என்பதனை தாய்நாட்டு ஆண்களும் பெண்களும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக அந்த உதாரணத்தை நம்முடைய ஐயா அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் என்றால், அதுதான் ஒரு எழுத்தாளனின் கடமை, அதுதான் ஒரு எழுத்தாளனுக்கு வருகின்ற பெருமை. அதனால்தான் ஐயா அவர்கள் உயர்ந்து நிற்கின்றார்கள். இன்னொன்று சொல்கின்றார்கள், இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட எத்தனையோ பெருமக்கள் பாடுபட்டிருக்கின்றார்கள். சிலரை பட்டியலிடுகின்றார்கள். திலகர பெருமான், வீர சவர்க்கார், சிக்கெழுத்த செம்மல் வ.உ.சி., வீரவிளக்கு வ.வே.சு. ஐயர், சுப்பிரமணிய சிவா, நீலகண்ட பிரம்மச்சாரி, வாஞ்சிநாதன் என்று பெரும் பட்டியலிட்டு இந்த பெருமக்களெல்லாம் இந்த தேசத்திற்காக சர்வ தியாகம் செய்து தன்னையே மெழுகுவத்தி போல் எரித்து அழிந்து குலைந்து வரலாறு பதிந்தவர்கள். இப்படி ஏராளமான உதாரணங்களை எல்லாம் கொடுத்து பாரதியாரின் ஆத்திச்சூடிக்கு ஒரு புதிய விளக்கம் அளித்த ஒரு அற்புதமான மனிதர், ஆற்றல் மிக்க மனிதர், அன்பே வடிவானவர், அனைத்துக்கும் மேலாக எனது அருமை நண்பர் முனைவர் தென்காசி கணேசன் ஐயா அவர்களை பேட்டி காண்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முனைவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். பேட்டி ஆரம்பிக்கலாங்களா ஐயா? சந்தோஷம். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நாம் நேர்காணல் செய்யும் போது காலவிரையும் செய்யக்கூடாது அல்லவா? அதனால தான் கேள்விகளை எழுதி கொண்டு வந்து விட்டேன் நான். சரி, நாங்கள் எல்லோரும் கேட்குற இலக்கிய ஆளுமையிட்ட கேட்குற கேள்வி தான் இது. இப்படி அற்புதமாக அருமையாக வாசிப்போர் மனதில் அப்படியே நெங்கூரமிட்டு தங்கும்படியாக எழுதுகின்ற ஆற்றல் மிக்க உங்களுக்கு இந்த எழுத்தின் மீது எழுத வேண்டும் என்ற அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? எத்தனை வயதில் ஏற்பட்டது? முதலில் வணக்கம். ஒரு அற்புதமான நிகழ்வு இது என்று நான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்றே நான் சொல்ல வேண்டும். பொதிகை மின்னல் அவர்கள் சார்பாக கார்மிகன் அவர்கள் என்னிடம் இன்று உரையாடுகிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். பேட்டியெல்லாம் கொடுக்கும் அளவிற்கு நான் பெரிய மனிதர் அல்ல. இருந்தாலும் பாரதி நம்மளை ஒன்று சேர்க்கிறான், தமிழ் நம்மை ஒன்று சேர்க்கிறது, தேசியம் நம்மை ஒன்று சேர்க்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது எல்லாரையும் மாதிரி பள்ளியில் படித்து கூட்டு குடும்பம், நாங்கள் 11 பேர் என் கூட பிறந்தவர்கள். என் தந்தை கோர்ட்டிலே வேலை பார்த்தார். படாடோபமான வாழ்க்கை கிடையாது, ஆனால் சாப்பாடு சாதாரணமான வசதிகளுக்கு குறைவு கிடையாது. கூட்டு குடும்பம் என்பதனால நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டோம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நமக்கு என் தாய் மூலமாக தெரிந்தது.
தந்தை ஒரு வாசிப்பு ஓ பிரியர். ஓ இத்தனை 11 குழந்தைகள் வைத்துக்கொண்டு ஒரு கஷ்டமான ஜீவனம் என்றே சொல்லலாம். அப்பா. அவருடைய கூட்டு குடும்பம், இதை தவிர அவருடைய தம்பி தங்கைகள், அவருடைய அப்பா அம்மா, இவ்வளோ பேர் இருந்தும் அவருக்கு இசையிலும் வாசிப்பிலும் அப்படி ஒரு அற்புதம். எந்த புத்தகம் வாங்கினாலும் அந்த படித்து விட்டு அந்த ஓரத்தில் ஒரு பேனாவரையோ பென்சிலாலேயோ கோடு போட்டுருவார். இன்றைக்கும் எனக்கு அவருடைய ஒரு 20-25 புத்தகங்கள் அப்படியே இருக்கின்றன. அந்த புத்தகங்களில் கோடு போட்டு இது சரி, இது சரியில்லை, இதில் இந்த இடத்துல நான் ஒரு சிலரிடம் கேட்க வேண்டும் என்றெல்லாம் எழுதி ஓ வைப்பேன். அப்படி ஓ அப்படி. ஓ ஆமாம். அப்புறம் மிக அருமையாக இருக்கிறது, எங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்களை சத்தம் போட்டது என்றால் அவர் எப்போதுமே 2 வார்த்தைகள் தான்: சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அவர் முன்னால் வெறுமனே யாருமே உட்காரக்கூடாது. ஓ ஒன்று சொல்வார், ஒன்று படி, இல்லை என்றால் தூங்கு, இல்லை ஏதாவது ஒரு வேலை செய். வெறுமனை உட்கார்ந்து இருந்தால் அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துடும். அப்போ இருந்து ஏதாவது புத்தகத்தை எடுத்து வாசி, ஏதோ உள்ளுக்குள்ளே போகும் என்று சொல்லுவார். ஆக அவர் வாசித்தது எங்கள் மனதிலே பதிந்தது, அது மரபிலே கூட வந்திருக்கலாம். வேறு விஷயம். அதே போல் மத்தியான நேரத்தில் சனி ஞாயிறில் வந்து அவர் படுத்திருக்கும்போது சாப்பிட்டு விட்டு எங்கள் அம்மாவும் கூட உட்காந்துருப்பாங்க. அப்போ சில புத்தகங்களை எடுத்து எங்களை படிக்க சொல்லுவார். அது வந்து ஜெயசங்கர ரா கணபதி என்ற புத்தகமாக இருக்கட்டும், அல்லது குருகிருபா விலாசம் என்ற சிங்கேரி ஜெகத்குரு பற்றிய புத்தகமாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் கல்கியுடைய கதைகள், இவையெல்லாம் வாசிக்க சொல்லுவார். அப்போது வயது புரியாட்டாலும் அது அப்படியே உள்ளே போயிருக்கு, படிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் பள்ளி படிப்பு என்பதனால அந்த காலத்தில் வேறு எதுலேயும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பள்ளி படித்து போது புத்தகங்கள் வாசிக்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வயது சொல்லலாம். சரி. அந்த சிறு சிறு கதைகள், அதுக்கப்புறம் செய்திகள், அப்புறம் அந்த துணுக்குகள், இந்த இந்த காமிக்ஸ் நாவல்கள்லாம் சரி அந்த காலத்தில். ஸோ மாயாவி, இரும்புக்கை மாயாவி அதெல்லாம் வரும். கல்கண்டு தமிழ்நாடனோடது. அப்புறம் நூலகம் எப்பயுமே அங்கே இருக்கும். இப்போல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. ஆனால் அப்போது ஒரு கிராமத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி 2 இடத்துல நூலகம் இருக்கும். அது இலவசமான நூலகம், அரசு நூலகம். அதில் உள்ளே போனோம்னா எல்லா புத்தகங்களும் இருக்கும். கலைமுறை, கல்கி, மஞ்சரி, கல்கண்டு, விஸ்டம், இதெல்லாம் இருக்கும். குமுதம், ஆனந்த விகடன் இதை படிக்க ஆரம்பித்தேன் என்றால் யாராவது தெரிந்த ஒருத்தர் போய் என் தந்தையிடம் சொல்லிவிடுவார், அவன் கையில் குமுதம் இருந்தது, என் வீட்டுக்கு வந்தால் படம். ஆக அது மட்டும் தெரிஞ்சு படிக்கக்கூடாது. இவரும் நான் சிவாஜி ரசிகன், அப்போவே 13-14 வயதில். அதற்காக குமுதத்தை திரும்பி பார்த்தாலும் அடிதான். சரி. அப்படியெல்லாம் வாசித்தோம். வாசித்து திரும்பி நான் என்னுடைய 17-18 வயதில் ஒரு நல்ல ஆசை வந்து விட்டது. பொன்னியின் செல்வன் கல்கியோடது, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, சாண்டிலியனுடைய ஜலதீபம் போன்ற கதைகள், நான் பார்த்த சாதனுடைய ஆத்மாவின் ராகங்கள், சத்திய வெள்ளம், ஜெயகாந்தனுடைய எல்லா புத்தகங்களும், அப்புறம் முத்திரை கதைகள்னு ஆனந்த விகடனில் வந்தது எங்கள் வீட்டில் பைண்ட் பண்ணி இருக்குது. அதை படிக்க ஆரம்பித்தேன். இதை தவிர சிறு சிறு கதைகள் என்னவர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அனுத்தமா, ராகவன், இதே மாதிரி அந்த இது என்னமோ தெரியல, கொஞ்சம் முன் ஜென்மத்தில் உள்ள கொஞ்சம் தொடர்பா இல்லை பேரண்ட்ஸுடைய மரபா கொஞ்சம் புரியும்படியாக. ஜெயகாந்தன் கதை நான் 17-18 வயசில் உள்வாங்கியிருக்கேன்னா எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்தது. அப்போ நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த படிப்பு ஆர்வம் இருந்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஆயிரக்கணக்கான புக்கை வச்சு ஒரு கன்னிமாரா லைப்ரரி, அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி மாதிரி அழகாக நூலகமே வச்சுருக்கீங்க. ஆச்சரியமாக இருக்குது. குலமாற பாராட்டுகிறீங்க. ஐயா, எனக்கு இன்னொன்று என்ன தெரியுமா ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் வந்து ஓகே, சில பேர் 3 நேரம் எழுத்தாளராக இருப்பார்கள். நீங்கள் பல கம்பெனிகள் வேலை பார்த்துருக்கீங்க, பெரிய உத்தியோகத்தில் எடுத்துருக்கீங்க. இப்படி பெரிய பணியில் இருந்த போதும் அதுக்கே நேரம் சரியாக போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இலக்கிய படிப்பதற்கே நேரம் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி படித்து அதன் பிறகு படைப்புகள் எல்லாம் கொண்டு வந்தீர்கள்? வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட்? அது எப்படி பண்ணீங்க? அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நேர நிர்வாகம் நான் எனக்கு 2 பேர் சொல்லுவேன். ஒன்று அப்பா. சரி. இந்த வயசுலேயும் இவ்வளோ பேர் இருந்தாலும் அவர் நேரம் ரொம்ப சரியான முறையிலே பார்ப்பார். ரைட்டு. ஆமாம். அதனால் அவருடையது ஒன்று. நான் ஒரு சிவாஜி ரசிகன் என்பதனால சிவாஜி அவர் நடித்த 300 படங்களிலும் நேரத்தை கடைப்பிடித்தார் என்று சொல்லுவார். ஒரு நாள் ஷூட்டிங் கூட அவர் லேட்டாக போனது கிடையாது. அது சரி. அது எல்லாரும் சொல்லுவாங்க. எங்கேயுமே நேரத்தை கடைப்பிடிப்பார். இதே நான் சிறுவயதிலிருந்தே அவருடைய ரசிகன் என்பதனால அந்த நேரத்தின் மீது என்ன பண்ணுவாங்க. அதற்கு பிறகு பின்னால் நான் ட்ரைனிங் எடுக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் எடுக்க ஆரம்பித்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி அதை பற்றி பெருமைன்னு சொல்லிக்கக்கூடாது, வந்த விதம் பற்றி சொல்லும் பொழுது ஃபேமிலி காரணங்களால் என்னால்
எஸ்எஸ்எல்சி படித்து முடிச்சதுக்கப்புறம் டிகிரி படிக்க முடியல. நான் ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு சகோதரர்கள்லாம் இருந்தும் அவர்களால் படிக்க வைக்க முடியவில்லை. எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் 6 மாதம் கோபமாகி வீட்டில் உட்கார்ந்திருந்தேன். அதற்கு பிறகு எங்கள் அப்பா கோவப்பட்டு எதுவும் ஆகாது, ஆக வேண்டிய வழியை பாரு என்று சொன்னவுடன் டைப்ரைட்டிங் ஷார்ட்டான சேர்ந்து போத்து ஹையர் பண்ணேன். கடலூரில் ஷார்ட்டான ஹையர் நான் தான் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணேன். அந்த காலத்தில் பாஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு வேலை, முதல்ல 75 ரூபா வேலை, அப்புறம் 100 ரூபா வேலை. என்னது வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்காக அப்போ இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே கனவுகளாகவே இருந்தது. பத்திரிக்கை நிறைய படிக்கணும், வீட்டில் புத்தகம் வாங்கி வைக்கணும், இந்த மாதிரி ஆளுமைகளை சந்திக்கணும், இதெல்லாம் ஒரு கனவுகளாக இருந்தது. ஆனால் 2 சகோதரிகள் கல்யாணத்துக்கு இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் பண்ண முடியுமா இப்படிலாம் யோசிச்சுருந்தோம். ஸோ இறையருள் பெற்றோர் ஆசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கை கூடினது. ஸோ மதுரை டிவிஎஸில் வேலை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு டிகிரி வாங்கணும், கிராஜுவேட் ஆகணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய டார்கெட். இன்றைக்கி எல்லாருக்கும் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு கிராஜுவேட், ஒரு பிகாம் அல்லது பிஏ பிஎஸ்சின்னு போடுறோம். அதனால் மதுரையில் ஒரு லெக்சரர் இருந்தார், மதுரை யூனிவர்சிட்டி லெக்சரர் கோபால்னு. அவரும் சித்திலிங்கையான டைரக்டர். 2 பேரும் 4 வருஷம் ஆனால் என்னப்பா எஸ்எல்சி முடிச்சு 20 வயசு தானே ஆகுது, படி. நல்ல 20 வயசில் போய் நான் பியூசி படிக்குவா, நீ படி, பாஸ் பண்ணுவேன், சூப்பர், நீ அலைய வேண்டாம் யூனிவர்சிட்டி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு, நான் புத்தகம் வாங்கிட்டு வரேன், ஃபார்ம் வாங்கிட்டு வரேன். அவரே பணத்தை கொடுத்து ஃபார்ம் வாங்கிட்டு வந்து எப்படியாவது படி என்று சொன்னார். படித்து பியூசி அப்பொழுதே 59% வாங்கினேன். 60க்கு 1 மார்க் கம்மி ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வாங்கி அதுக்கப்புறம் பிகாம் படித்தேன். அப்பா படித்து முடிச்சுன்னு போகிறோம், நான் டிகிரி வாங்கிட்டேன், இனிமேல் எனக்கு நிறைய வேலை, இந்த மாதிரி புத்தகம் படிக்கணும், ஒரு ப்ரோக்ராம் கேட்கணும், அது எல்லாருக்குமே அந்த வயசில் வர எண்ணம், 20 வயசு எண்ணம், படங்கள் பார்க்கணும். ஆனால் எனக்கு அதை விடலை. இவ்வளோ தூரம் படித்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஆக வேண்டுமா அப்படின்னு அவர் சொல்ல எம்ஏ எடுத்தேன், லேபர். எம்ஏ லேபர் ஸ்டடீஸ் எடுத்து முடித்தேன். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பர்சனல் மேனேஜர், அப்புறம் பிஇஎல் லா. இது அப்படியே திருமணத்துக்கு பின் தொடர்ந்தது. ஸோ இப்படியே படித்ததுனால இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சகோதரிகள் 2 பேர் எனக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய திருமணம், அப்புறம் உறவுகளில் அப்பப்போ ஒரு சகோதரரோ சகோதரியோ பிரச்சனைகள்னால் நான் பேர் தான் கடைசி பிள்ளை. எங்கள் அம்மா என்னை சகாதேவன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ எல்லா விஷயங்களுக்கும் நான் தான் போய் என்னால் முடிஞ்ச உதவி அப்போவே உடலால் பணத்தால் முடிஞ்சவரை செஞ்சுருக்கேன். அது எனக்கு ஒரு மன திருப்தி, பெரிய ஆசீர்வாதம். அப்பா அம்மாவுக்கு நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா இதெல்லாம் முடித்து அப்புறம் இப்பயுமே எங்கள் அப்பாவும் சொல்லுவார், என்னை பொறுத்த மட்டும் நிறைய பெரியவர்கள் சொல்கிறது போல் என்ன தான் வெளி வேலைகள் இதெல்லாம் வைத்து கொண்டாலும் குடும்பம் முக்கியம், ஆதாரம் குடும்பம். அதனால் எப்பயுமே மனைவி குழந்தைகளை நான் தனியாக விட்டுட்டு அல்லது அவங்களுக்கு மீறி நான் போனது கிடையாது. எல்லா நிகழ்ச்சி நடந்தாலும் காஞ்சிபுரமோ கோயம்புத்தூரோ சென்னையோ அவர்களையும் கூட்டிக் கொண்டு இருக்கிறோம். சூப்பர். என்னுடைய எல்லாரையும் நான் கலந்து கொண்டு பேசுவதே அவர்கள் சந்தோஷமாக பார்ப்பார்கள். அந்த வேறு யாராவது பேசினால் அவர்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அந்த நேரம் என்ன சொல்லுவேன், பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் விளையாடு, அல்லது ஹோம்ஒர்க் பண்ணு, அல்லது கோவில் போயிட்டு வா. இப்படின்னா அவங்களுக்கு அந்த நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளியில் இருக்கேங்கிற எண்ணமே இல்லாமல் நான் 5:30 மணிக்கு வாரத்துக்கு 3 நாள் வெளில போயிட்டு ராத்திரி 9 மணிக்கு வந்தோம்னா எந்த ஒரு மனைவிக்கும் குழந்தைகளும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அப்படியே சேர்ந்து போயிடுவேன். ஸோ இவங்க ஹோம்ஒர்க்கே நான் எங்கே பேசுகிறேனோ அந்த ஹாலில் உட்காந்து எழுதுவாங்க. அப்பா எழுதிட்டு அப்படியே ஒரு கோவில் கிட்டக்க போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காஃபி ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்துடுவோம். அதனால் இந்த பேர்டன் அவங்களுக்கு தெரியல. அப்பா வெளியில் அடிக்கடி போகிறாருங்கிறது. அதையும் மீறி காஞ்சி வந்து சென்னையில் நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துருக்கேன். அநேகமாக சின்ன பையனோ பெரிய பையனோ கூட வந்துடுவோம் யாரை பார்க்கும்போதும். ஸோ அதனால் எனக்கு வந்து குடும்பத்தை விட்டுட்டு இந்த பொறுப்பு பண்ணணும் கிடையாது. ஆனால் அதோடு சேர்த்து பண்ணேன். கையங்கள்லாம் 9 மணிக்கு தூங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் புத்தக வாசிப்பு, கட்டுரைகள் எழுதுறது இதெல்லாம் ஆரம்பித்தேன். அப்போவே 30-35 வயசுலேயே நான் வந்து இவர்களையும் டிஸ்டர்ப் பண்ணேன். அவங்க இருக்கும்போது அவங்க டயத்தை நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க கூட ஜாலியாக இருக்கணும். அவங்களோடு இருந்துட்டு அவங்க 9-9:30 தூங்கி விட்டார்கள் என்றால் 9:30 to 12:30 என்னுடைய நேரம். நான் படிப்பது, எழுதுவது, குறிப்பு எடுத்துக்கொள்வது. என்னுடைய இன்னொரு பழக்கம், அது நல்லதாக கெட்டதாக தெரியுது, யார் எங்கே நல்லது பேசினாலும் அதை டைரியில் நோட் பண்ணி கொண்டு வந்து. சூப்பர். அது இன்னும் அவ்வளோ ஒரு பீரோனரே இருக்காது. அந்த எழுதின குறிப்புகள் அதெல்லாம் ரொம்ப நமக்கு ஒரு அடியோரமாக இருக்கும். பேசுவதற்கு, எழுதுவது, இன்றைக்கி கேட்க சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இங்கே இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்கிறதுனால இப்போ நாங்கள் எல்லாம் வியந்து பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை நீங்கள், இலக்கிய ஆளுமை. நீங்கள் சந்தித்த ஆளுமைகள், நீங்கள் பழகிய ஆளுமைகள், அவர்களுடன் ஏற்பட்ட அந்த ருசிகரமான அனுபவங்கள் சும்மா 1-2 சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய சொல்லலாம். அதெல்லாம் இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா, நான் ஓசூர் அசோக் லேனில் வேலை பார்த்தேன்.
ஓ. அங்கே எனக்கு ரொம்ப அருமையான வேலை, அதிக வேலை கிடையாது. ஏன்னா நீங்களும் அசோக் வேலை பார்த்தா தெரிஞ்சதுதானே. அது ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜர், Correct. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நல்லா Correct. இருக்கும். சரியான நேரத்துக்கு போயிட்டு சரியான நேரத்துக்கு வந்து விடலாம். கரெக்டு. அப்படிலாம் இருந்தாலும் ஓசூரில் நான் வீடும் வாங்கி என் மனைவிக்கு பெற்றோருக்கு பிடித்த ஊராக இருந்தாலும் நான் சென்னை வர வேண்டும். எதுக்குடா சென்னைக்கு வர, ஒரே வெயில், எதுக்கு வரணும் சென்னைக்குன்னு எங்கள் அப்பா எல்லாம் சொல்ல நிறைய நிகழ்ச்சிகள், புத்தக நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி சென்னையில் தான் இருக்கும். இன்னொன்று சென்னையில் ஆளுமைகளை சந்திக்க வேண்டும். அப்படி வந்து சந்தித்தது சிவாஜி கணேசன், கண்ணதாசன், வாலி, விஸ்வநாத் ராமூர்த்தி, இதை தவிர டாக்டர் கலாம், அதற்கப்புறம் ஜெயகாந்தன், ஒன்று விடலை. ஆமாம், எழுத்தாளர்களில் திரையுலகத்தில் முக்தா ஸ்ரீனிவாசன், டைரக்டர் ஸ்ரீதர் குடும்பம், ஒரு இவர் அது பேர் என்ன, இசையமைப்பாளர்கள், இப்படி கவிஞர்கள் எல்லாரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சந்தித்து அவங்களோட பேசி நிறைய பேர் குடும்பத்தோடு வருது. இன்றைக்கும் நான் சிவாஜி வீட்டிற்கு சர்வசாதாரணமாக உள்ளே போகலாம். நடிகர் திலகத்துடைய மகன் ராமகுமார் அவ்வளோ நெருக்கமான நண்பர். சிவாஜியை நேரில் சிந்தித்து பார்த்து பேசினேன். அவர் முன்னாடியே கவிதை படித்தேன். இந்தியாவின் 2 அதிசயம், வடக்கே தாஜ்மஹால், தெற்கே சிவாஜி என்னை பார்த்து விட்டு நீ ஒரு கிருக்க நான் ஒரு கிருக்கன் என்று சிரித்து கொண்டே சொன்னார். அப்புறம் மகன்களோடு மனைவியோடு கூட்டிக் கொண்டு போய் சந்தித்தேன். அதே போல கண்ணதாசனை பாண்டியன் ஹோட்டலில் சந்தித்தேன். ஜெயகாந்தனை கோவிலில் சந்திக்கும் போது இங்கே பார்த்தாச்சுல வீட்டுக்கெல்லாம் வராத போ ஓ இப்படி தான் சொன்னார். பக்கத்தில் உள்ளவர் தான் என் நண்பர் USSR நடராஜன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எனது நண்பரும் கூட USSR நடராஜன் ஐயா LNTயில் பெரிய ஆளாக இருக்காரு, உங்கள் மேலே ஒரு பிரியத்தில் வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன இப்படி சொல்லுங்க, அதெல்லாம் இங்கே பார்த்தாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நாளைக்கு வரணும், வீட்டுக்கெல்லாம் வராத இப்போ இப்படி JK சொன்னவுடன் இவருக்கு அதிர்ச்சியானது. நான் சொன்னேன், அப்படி சொல்லவில்லை என்றால் அவர் பேர் JK இல்லை என்று. அவர் எழுத்து சிங்கம் மட்டுமில்லை, இப்படி தான் பேசுவார். இப்படி பேசவில்லை என்றால் JKக்கு பதிலாக வேறு யாரோ இருக்கிறார்கள் என்று அர்த்தம் சொல்லிவிட்டு இதை USS நடராஜன் JK சொல்லியிருக்கிறார். அவர் உடனே மிகவும் சந்தோஷப்பட்டு, ஒருவேளை அடுத்த வாரம் வந்தால் வர சொல்லுப்பா. அப்புறம் போய் நான் அவரை போய் பார்த்து, அவர் எனக்கு புத்தகம் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்து, அவருடைய மகன் USSR மகனுடைய திருமணத்திற்கு போகும்போது அங்கு வந்து அவருக்கு பொன்னாடை பொருத்தி ஒரு குழந்தையை போல, இது மிகவும் ருசிகரமான அனுபவம். அது மட்டும் இல்லை, அதாவது ஒரு குழந்தையை போல ஜெயகாந்தன் இவ்வளவு ஒரு எல்லாரும் ஜெயகாந்தன் ரொம்ப பேசுவாங்க. அவர் நான் ஷால் போட்டவுடனே அப்படியே கட்டின்னு இன்னும் அந்த புகைப்படங்கள் இருக்கின்றன. ஜெயகாந்தனுக்குள் இப்படி ஒரு குழந்தை ஒன்றும் இருக்கின்றதா, ஒரு ஆசை இருக்கின்றதா, அது ஒரு மிகப்பெரிய எனக்கு வந்து அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி வாலி அவர்களை சந்தித்த போது இதெல்லாம் வந்து ஒரு லைஃப்பில் வந்து கிடைக்காத விஷயம், நிறைய அனுபவம், சந்தோஷம். சரி, இப்போ இன்னொன்று கேள்வி கேட்குறேன். இப்போ தாங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள் அல்லவா? சரி, அப்போது 2 கேள்வி. இப்போ என்னென்னா, நிறைய புக்கு எழுதிங்க, பெரிய பட்டியல் இருக்குது, சந்தோஷம். உங்களோட முதல் படைப்பு புஸ்தக ரூபத்தில் வந்தப்போ உங்கள் மனசில் எப்படி இருந்தது? 1. அப்புறம் நிறைய விருது வாங்கியிருக்கீங்க நீங்கள், அது எனக்கு தெரியும், அது ஒரு நீண்ட பட்டியல். அந்த விருதுகளில் எப்படி, அந்த விருதுகள்லாம் கிடைக்கும்போது உங்கள் மனசு எப்படி இருந்தது? முதல் புஸ்தகத்தை பார்க்கும்போது, குழந்தை பார்க்கும்போது எப்படி இருந்தது மனசு? அப்புறம் எனக்கு விருதுகள்லாம் வந்து, அந்த விருதுகள்லாம் வரும்போது உங்கள் மனசு எப்படி ஒரு உள் உணர்வு என்ன சொல்லிச்சு உங்களுக்கு? அந்த உணர்வு யாரை சொல்லுங்கள். இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து பெருமைக்காக சொல்லவில்லை என்றாலும், சரி, ஒருவரிடம் போய் அல்லது ஒரு அமைப்பிடமோ மேடையிடம் போய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நான் கேட்டதே கிடையாது. சரி, என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் பேசியில் அடுத்த முறை எங்கள்கிட்ட வந்து பேச முடியுமா என்று தான் இதுவரை பல்வேறு 90 விழுக்காடு நிகழ்வுகள் அப்படி தான் வந்திருக்கின்றோம். சரி, அந்த கண்ணதாசன் பையன் என்னுடைய பேச்சை கேட்டுவிட்டு நீங்கள் ஏன் அப்பாவை பற்றி பேசக்கூடாது என்றார். RR சபா செக்ரட்டரி பார்த்துவிட்டு நீங்கள் ஏன் நிகழ்ச்சிக்கு வந்து பேசக்கூடாது. இது எனக்கு ஒரு விஷயம். அவர் இன்னொன்று சொல்லுவார், இந்த கவி காமு ஷெரீப் சொல்லுவார், கரெக்ட், என்னுடைய படைப்புகள் என் கையில் இருக்கின்றன, அதை பார்த்து அடுத்தவர் வர வேண்டுமே தவிர நான் தயிர்காரி போலையோ கீரைக்காரி போலையோ போய் கீரை தயிர் என்று விற்க முடியாது என்று சொல்லுவார். அதே போல் அது காமு ஷெரீஃப். அதே மாதிரி நானும் நமக்கு ஏதோ எழுதுகிறோம், நான் மிக பிரபலமாக என்னுடைய எழுத்து ரொம்ப சூப்பராக என்றெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்பலை. ஆனால் யான் போய் இவர்களிடம் கேட்டது கிடையாது. ஆனால் இதுவரை கடவுள் புண்ணியத்தில் கிட்டத்தட்ட 800 மேடைகள், பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், எல்லோரும் அவை நடராஜன்லேருந்து வலம்புரி ஜான், இளந்தேவன், பாலரமணி, பல பேருடன் வைரமுத்து உட்பட கவியரங்கங்கள், பட்டிமன்றங்கள் இருக்கிறேன். காஞ்சிபுரம் எனக்கு ஒரு நல்ல வரவேற்பை தந்தது. என்னால் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் அலுவலகமாக நான் நிமித்தம் மாறி போனோடனே எல்லாரும்
சென்னையிலேருந்து போகலாமா, அதுவும் பையன் டிஏ படிக்கிறான், பைத்தியக்கார மாதிரி டெசிஷன் எடுக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் சரி என்று போய்விட்டேன். அங்கே போய் ரொம்ப 1 மாதம் கஷ்டப்பட்டேன். எதற்காகடா வந்தோம் சென்னையை விட்டு காஞ்சிபுரம் என்று. ஆனால் சிறிய ஊர் என்பதனால் அங்கே இருக்கிற அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று போக எல்லாவற்றிலையும் நான் என்னை ஈடுபடுத்த வைத்தேன். கம்பன் கழகம், சிந்தனா, சப்தசுரா, பாரதிய வித்யாபவன், தேன்கூடு இலக்கியச்சுவை, இப்படி பல்வேறு நான் இல்லாத அமைப்பே கிடையாது. எங்களுடைய அலுவலக நிர்வாகி சிஇஓ ஒருத்தரும் வந்துவிட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தாது அந்த அளவுக்கு அவர் சொல்லுவார், என்னப்பா நீ கவுன்சிலர் நான் அண்ணா போஸ்ட்டை ஜெயிச்சிருவோம் போலுக்கு என்று விளையாட்டு போது என் சிஇஓ எல்என்டி சிஇஓன்னு சொன்னார். அந்த மாதிரி இருந்ததுனால அந்த காஞ்சிபுரம் என்னை நல்லா, காஞ்சி பெரியவர்களும் நிறைய மேடைகள் கொடுத்து என்னை ஆன்மீகம் பண்ண வைத்தார்கள். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புத்தகங்கள் போடணுங்கிற ஆசை அப்போ வந்தது. ஆனால் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்களும் ஈக்குவலாக சமீபத்தை கூட சில நாள் முன்னாடி புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி உங்களோட புக்கை வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, என்னால் ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஆமாம். இந்த புத்தகங்கள் மாதிரி நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு ஒரு புத்தகம் முதல்ல எப்படியாவது போடுவோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு புத்தகம் ஒன்றா குறைஞ்சது 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 50 காப்பியோ 100 காப்பியோ கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம கொண்டு போய் இன்னும் எல்லா பப்ளிஷரும் அப்படி தான் கேட்டுருந்தாங்க. அதனால் புத்தகம் போடுதல் என்பதே மிகப்பெரிய விஷயமானது. நமக்கு எட்டாதோ என்று கூட சொல்லலாம். அப்படி இருந்தபோது காஞ்சிபுரத்தில் புலவர் கணேசன் என்று இருந்தார். அவர் ஒரு அமைப்பு வைத்திருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி தென்காசி தனியாலாம் போட முடியாது, நம்ம 4 பேர் சேர்ந்து புத்தகம் எழுதுவோம், ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் என்று சொல்லி ஒரு கவிதை புத்தகம், சரி கவிதை உறவுன்னு நினைக்கிறார் பேர். அதாவது மலர்கள், தேன்கூடு அல்லது தேன் மலர்கள், இப்படி 2 புத்தகங்கள். அது நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து அவரவர்கள் கவிதையை ஒரு 10 பக்கம் இது அதை ஒரு புத்தகமாக போட்டு காஞ்சியிலே வெளியிடப்பட்டது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம், என் பெயர் வந்திருக்கிறது என்று. ஆனால் அதற்கு பிறகு தனியாக புத்தகம் போட வேண்டும் ஆசைப்பட்டவுடன் அந்த நேரம் முக்கியமாக காஞ்சிபுரத்தில் வெங்கடேசன்னு கலெக்டர் இருந்தார். அவர்கிட்ட போய் போயிட்டோடனே அவர் சொன்னார், ஏன் மாணவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாது, கவிதை எல்லாரும் எழுதிட்டுருக்காங்க, ஆன்மீகம் எழுதுகிறாங்க என்று சொல்கிறோம். 10th +2 அவர்களுக்கு ஒரு சின்ன கையேடு. அவர்களுக்கு அந்த காலத்திலே நான் சொல்கிறேன், 2000க்கு முன்னாடியே நேரம் கிடையாது என்பதற்காக புல்லட் பாயிண்டில் சிறு புத்தகம் இங்கே கூட வைத்திருக்கிறேன், நான் காமிக்கிறேன். கனவெல்லாம் நனவாக என்று ஒரு புத்தகம், சிறு போஸ்ட் கார்டு சைஸு, ஒரு 20-30 பக்கம். மாணவன் எப்படி படிக்கிறது, மாணவன் படிப்பதற்கு பெற்றோர் எப்படி துணையாக இருக்க வேண்டும், ஆசிரியர் எப்படி வழிகாட்ட வேண்டும், இதை பற்றி ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஸ்ரீகாந்த் துக்ளக்கில் டிராயிங் வரைவார், நம்ம உருத சிந்தனை வந்தோம், அவர் அந்த டிராயிங் வரைஞ்சி கொடுத்தாரு. ஆமாம், அந்த புத்தகம் வந்து 4 முறை பதிப்பு செய்யப்பட்டது. ஒவ்வொருத்தரும் வாங்கி முதல் பதிப்பு கலெக்டர் வெங்கடேசன் தான் வெளியிட்டார். அது மாதிரி புல்லட் பாயிண்டில் அப்படியே நீ என்ன செய்யணும் பதிப்பு தான். அது ஒரு தனி புத்தகமாக வந்தது. அதற்கு பிறகு இந்த நாட்டுடைய பண்பாட்டு தகவல் களஞ்சியம் என்ற ஒரு புத்தகம் போட்டு அதை புதுப்பிரிவர் ஜெயந்தர் வெளியிட்டார். ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே இருந்தது. இதுக்கப்புறம் நான் புத்தகம் பண்ணோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி அலுவலகம், கொஞ்சம் பெரிய வேலை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், யூனியன் ப்ராப்ளம், பையங்க அப்போ தான் படித்து போகிறாங்க. என்னுடைய ஆசையை நான் படிக்கவில்லை, டிகிரி கல்லூரி போகவில்லை. என் 2 மகன்களும் ப்ரொஃபஷனல் ஆக வேண்டும் என்று. பெரியவன் மருத்துவர், சின்னவன் வந்து என்ஜினியர். 2 பேரும் அமெரிக்காவில் பிஹெச்டி பண்ணால் எம்எஸ் பண்ணலாம். ஸோ அது நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு சாதனை, அது ஒன்று பண்ணேன். இன்னொன்று, நான் கல்லூரி படிக்கவில்லையே தவிர 100 கல்லூரியில் நான் போய் பேசியிருக்கிறேன் சீஃப் கெஸ்டாக. பிஎஸ்சி உட்பட, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் உட்பட மிகப்பெரிய கல்லூரியில் சிவப்பு கம்பளத்தோடு கூப்பிட்டு பேசி அவர்கள், அதெல்லாம் வந்து மிகப்பெரிய என்ன சொல்லலாம், வந்து ஒரு இறைவன் கொடுத்த வரம், பெற்றோருடைய ஆசி. நம்ம நிறைய படிக்கணும், முயற்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் 21 வந்து புத்தகம் போடணுன்னே குவிகம் மூலமாக போட்டு நீங்கள் ஒரு புத்தகத்துக்கு அனுந்தரை கொடுத்தீங்க. என்ன வானில் ஒரு புத்தகத்துக்கு நீங்கள் அனுந்தரை கொடுத்தீங்க. கரெக்டு. அதுக்கப்புறம் கீதை 30 நாள் ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூரில் பேசினேன். நான் கீதை பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, எல்லாரும் பாரதி, கம்பன், கண்ணதாசன் பேசிட்டாங்க, வித்தியாசமான தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னு இந்த டைரக்டர் சொன்ன உடனே டெய்லி காலையில் 7 நிமிஷம் மகரந்த மண்டபம்னு சொல்லிட்டு அதில் நான் பேசினேன். அது பேசினதில் ஒரு 30 நாள், அதாவது ஒரு சமஸ்கிருதம் தெரியணும் அவசியம் இல்லை, கீதை ஸ்லோகம் தெரியணும் அவசியம் இல்லை, சரி, ஆனால் ஒரு தனி மனித முன்னேற்றத்திற்கு, சுய முன்னேற்றத்துக்கு ஒரு புத்தகம் அது. சூப்பர். நாளாம் திருநாளாம்னு அந்த புத்தகம் குவிகம் வெளியிட்ட 300 படைப்பாளிகள் புத்தகங்களில் இந்த புத்தகம் தான் அதிக விற்பனை ஆகிருக்கு. நாளாம் திருநாளாம் ஒரே ஒரு ஸ்லோகம் கீதையோடது. சரி, அது என்ன, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே என்ற முதல் ஸ்லோகம்.
அதோடைய அர்த்தத்தை மட்டும் சொல்லுவேன். சுயநலத்தோட How திருதராஷ்டிரன் எப்படி choose modern trend even today அது மாதிரி சுயநலத்தோட திருதராஷ்டிரன் சொல்கிறான். இந்த சுயநலம் கூடாது. சுயநலத்தை பற்றி அனக்டோட்ஸ் ஆண்டாள், கண்ணதாசன், வாலி, பாரதி இப்படி அந்த புத்தகம் மிக நன்றாக போனது. அதற்கு பிறகு என்னென்ன வாண்டிலேன்னு கட்டுரை, அதுக்கப்புறம் கவிதைகள் ஒன்றாய் இரண்டாய் ஒவ்வொன்றாயின்னு போட்டேன். அதுக்கப்புறம் சென்ற 2 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு 4 புத்தகம் கண்ணதாசன் கண்ணன். அதுதான் இப்போது முதல்ல வானதிக்கு வந்து தமிழ்நாடு லைப்ரரி ஆர்டர். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் அந்த புத்தகம் இருக்கின்றது. அந்த 2 புத்தகங்களும் கனடாவில் இருக்கின்ற என் பையன் இருக்கின்ற இந்த நகரத்தில் கனடாவில் பிராம்டன் அந்த நகரத்து அரசு லைப்ரரியில் என் 2 புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. ரொம்ப மனசுக்கு இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நம்மளை இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதணும், இன்னும் படிக்கணும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது, உத்வேகத்தை ஏற்படுத்துகின்றது. இப்போது ஒரு 4 புத்தகம் வெளியிட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாள் முன்னாடி நல்லி குப்புசாமி அவர்கள் வெளியிட்டார்கள். இசைக்கவி ரமணன், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் எல்லோரும் வந்து மிகவும் பாராட்டினார்கள். 5 புத்தகங்கள். ஒன்று வந்து பாரதி தினமலர், தொடர்ந்து 36 வருடங்கள் வந்த பாரதி புதிய ஆத்திசூடி தினமலர் கூட வந்திருந்தாங்க. அது ஒவ்வொன்றும் மதிப்புரை பண்ணினார்கள். அப்புறம் திரையுலகில் இருக்கிற 40 கவிஞர்கள், பாபநாச சிவன் முதல் பழனி பாரதி வரை. சரி, நமக்கு நிறைய எதை எடுத்தாலும் பட்டுக்கோட்டை, கண்ணதாசன், வாலின்னு சொல்லிடுவோம் பாட்டு. ஆனால் பேர் தெரியாமல் அதிர்ஷ்டம் இல்லாமல் போன பல கவிஞர்கள் அற்புதமான வரிகள் தந்திருக்கிறார்கள். அவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேபி காமாட்சி, தேன் உண்டு மண்டு மாமல்லரை கண்டு பாட்டு யாருன்னு கேபி காமாட்சி. அதே போல் மாயவநாதன், தன்னிலவு தேனிதைக்க தாழை மரம் நீர் தெளிக்க, நம்ம பூலாங்குளம் மாயவநாதன் 30 வயதே வாழ்ந்த கவிஞர். அதே மாதிரி காமராசன், ஆலங்குடி சோமு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர். எல்லாவற்றையும் ஒரு பாடல் எழுதினவர்கள், 2 பாடல். ஏர்வாடி கூட வர்றார், அவர் 2 படத்துக்கு 2 பாட்டை இருக்கார். இப்படி எல்லாரையும் விடாமல் 40 கவிஞர்கள். பாரதி, பாரதிதாசன், சாத்தூசு யோகியார், தேசிய விநாயகம் பிள்ளை, கவுமணி தேசிய பாட்டு இருக்கார். ஆமாம், அவர் வந்து சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் கல்வனின் கதையில் இருக்கார். ஆக வெயிலுக்கு ஏற்ற நிறம் உண்டு, வீசும் தென்றல் காற்று உண்டுங்கிற டிஎம்எஸ் பானுமதி பாடுற பாட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சூப்பர். நாமக்கல் கவிஞர். இப்படியெல்லாம் எல்லாத்தையும் ஒரு தேனி போல தொடர்ந்து எடுத்து அந்த புத்தகம் மிக நன்றாக இருக்கிறது என்று எல்லோரும் சொன்னார்கள். அதற்கு பிறகு கட்டுரைகள் பல்வேறு பத்திரிகைகள் வந்ததெல்லாம் சேர்த்து இனி எல்லாம் சுகமே என்ற ஒன்றை எழுதினேன். அதற்கு பிறகு என்னுடைய அந்த ஆய்வு செய்த கீதை, அது ஆங்கில புத்தகமாக ஹியூமன் ரிசோர்ஸஸ் இன் பகவத்கீதா. எல்லாத்தையும் நீங்கள் தடம் வச்சு எல்லாத்தையும் நீங்கள் முத்திரை பயிச்சிட்டிங்க. ரைட்டு. ஆமாம், மோட்டிவேட் ஸ்பீக்கர்லேருந்து ரைட்டர்லேருந்து சகலமும் ரைட்டு. உங்களுக்கு நிறைவாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்படி மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒரு ஆளுமை இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே எழுதுகிறாங்க. எல்லாம் கவிஞர்கள் எழுத்துலாம் நிறைய அப்படியே இருக்கும்படியாக இருக்குது, எல்லாருமே எழுதுகிறாங்க. இந்த காலஞ்சத்து இளைஞர்களுக்கு, புதுதாக எழுத வருபவர்களுக்கு தங்களுடைய அறிவுரை என்ன? அறிவுரை தான் நான் சொல்லுவேன். அந்த தகுதி உங்களுக்கு இருக்கு, அறிவுரை என்ன அது சொல்லுங்க. அறிவுரை நிச்சயமா இல்லை, நான் யாரும் சொல்கிறோம், ஒரு ஆலோசனையும் கூட சொல்லலாம். சரி, சந்தோஷம். அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா நிறைய படிக்கணும், புத்தகம் வாசிக்கணும். அதாவது திரும்பியும் சிவாஜி கணேசன் உதாரணம் சொல்கிறேன். அவர் செட்டிங்கில் கூட இருக்கும்போது அவருடைய பாட்டு நடித்து முடித்தோடனேனாலும் உட்காந்துட்டே இருப்பாராம். அப்போல்லாம் இப்போ மாதிரி ஏசி கேரவன்லாம் கிடையாது. அந்த செட்டு பூரா மேலே வந்து தகர ஷீட்டு, உடம்பெல்லாம் வேர்க்கும், அதில் உட்காந்துருப்பாராம் ஒரு சேரில். எல்லோரும் 300 படங்கள் வர அந்தந்த காட்சி நடிச்சுட்டு கூட நடித்த கதாநாயகன் வந்து நகைச்சுவை நடிகர்கள் நடிக்கவே இல்லை, வெளியில் போய் காத்தாட வந்துட்டு திரும்ப செட்டு ரெடியான உடனே தான் வருவாங்க. ஆனால் இவன் சொல்லுவாரான், அங்கே உட்காந்து அந்த ஆம்பியன்ஸோட அவங்களாம் எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்த்து அப்போ தான் என்னோடய ஃபர்தர் நடிப்பு வரும் அப்படிம்பாரான். அந்த டெடிக்கேஷன், அந்த டிவோஷன். அதே மாதிரி படிக்கிறவங்க வேகமாக கவிதை என்னொன்னே 4 இதை பார்த்துட்டு ஹைக்கு பரப்பரன்னு எழுதி நானும் கவிதை எழுதுறேன், நானும் கவிஞர் எழுதுறேன். அவங்களுக்கு இருக்கலாம். படைப்பு என்பது என் வாழ்க்கைக்கு பிறகும் பேசப்பட வேண்டும். அதற்கு பிறகு என்னுடைய ஆத்மார்த்தமாக நான் இரவிலே தனியாக தூங்காத நேரத்தில் நான் என்ன எழுதினேன், உண்மையிலேயே இது நல்லது தானா, 4 பேர் நினைக்கிறார்களா, பாராட்டுபவர்கள் நல்ல படித்து என்னை விட அதாவது கவிதை என்பது கேட்கப்பட வேண்டும் சொல்லலாம், பேசப்பட வேண்டும் சொன்னீங்களே, அற்புதம். காலம் தாண்டி பேசப்படணும். பாரதிதாசன் பாரதி 2 வரி தான் நல்ல அறிவுரை. மைய தலைமை கொள்ள 2 வரி தான் பாரதி புதிய ஆத்திசூடியில். இவ்வளவு அர்த்தம். எட்டயபுரத்தில் ஒரு அக்ரகாரத்தில் ராமராக பிறந்த பாரதி வைய தலைமைகள்ங்கிறான். அதாவது இது எடுத்துக்கோ, லீடர்ஷிப்பு
அது வந்து மாநில செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் சொல்லலை, அவன் குளோபல் லீடர்ஷிப்பு. இப்படி அவனுக்கு அதனால தான் அதைத்தான் பாரதிதாசன் சொல்கிறார். இவனை மாதிரி யார் பண்ண முடியும் அப்படின்னு வியந்து வியந்து இப்போ ஐயரை போல் ஒரு கவிஞர் உண்டா என்று வியக்கிறார். கண்ணதாசன் சொல்கிறான், எனக்காவது ஏசி. பாரதிதாசன் பாரதியார பாரதி பேர் சொல்லியே சொன்னதில்லை, எங்கள் ஐயர் நம் ஐயருக்கு நாம் செய்தது என்ன அப்படிதான் சொல்லுவார். கண்ணதாசன் ஒருபடி மேலே போய் சொன்னார், எனக்காவது ஏசி கார் இருக்கிறது, வீடு இருக்கிறது, நினைத்தால் பணம் இருக்கிறது, செலவழிக்கிறேன், நிச்சயமாக கைத்தட்டுகிறீர்கள். எதுவுமே இல்லாமல் என்னை போல 100 மடங்கு தகுதியான படைப்பை கொடுத்த பாரதியை நாம் கவனிக்கவில்லையே என்று கண்ணதாசன் நாம் செய்தது என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும். இவங்க தெரிஞ்சுக்காம இன்னைக்கு யார் ஒரு 4 வருஷத்துல என்ன கவிஞர், 4 வருஷத்துல என்ன இயக்குனர், இதை பார்க்கக்கூடாது. சினிமா எடுக்கிறோன்னா ஸ்ரீதர் எப்படி பண்ணார், பந்துலு எப்படி பண்ணார், பீம்சிங் என்ன பண்ணார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ நேற்று வந்து 4 பேருடைய இசையமைப்பாளர், நேற்று வந்து 4 இயக்குனர், நானும் படித்தேன்னா அனுபவம் என்பதுதான் வாழ்க்கை. அந்த அனுபவம் எப்படி வர வேண்டும் என்றால் வாசிப்பு, தொடர்ந்து கவனிப்பு, அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த எண்ணம் இருந்தால் நிச்சயமாக முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கும் நான் எந்த புத்தகம் தினமலரும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது ஒரு டைரியில் நோட் பண்ணிப்பேன், பின்னாடி அதை உபயோகிக்கலாம். அப்படி தானே எழுத முடியும். சீனி விஸ்வநாதன் பாரதி புத்தக ஆய்வாளர், 92 வயது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சீனி விஸ்வநாதன் அவர் இந்த 92 வயதிலே என்னுடைய தினமலர் ஆத்திசூடியை படித்து விட்டு நீங்கள் தான் தென்காசி கணேசனா என்று கூப்பிட்டு வீட்டில் என்னை கூப்பிட்டு காப்பி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை கொடுத்தார். என்ன சொல்கிறார் என்றால், 2 வார்த்தை சொன்ன பாரதியை எப்படி 2 பக்கத்திற்கு இவ்வளவு எழுத முடிந்தது உங்களால் என்று சொன்னார். நான் சொன்னேன், எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். இல்லை, நீங்கள் அவ்வளோ வாசிக்கிறீங்க. வாசிப்பு என்பது அவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கு எதுக்கெல்லாம் நேரம் வச்சுருக்காங்க, வேகமாக வாட்ஸ்அப்பில் வாசி தவறான தகவல் பண்ணு, இதை விட என்ன ஜோலி. ஒரு கண்ணதாசன் பாடல் கூட, நான் பேச நினைப்பவெல்லாம் நீ பேச வேண்டும்னா கம்யூனிகேஷன். நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி நீ பேசுனா என்ன அர்த்தம்? நான் மட்டும் உன்னை திட்டலாம், நீ என்னை திட்டக்கூடாதுன்னா அப்படி இருக்கக்கூடாது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நான் உன்னை அன்பாக நினைக்கிறேன், நீ என்னை அன்பாக நினை. அப்போ ஒருத்தர் மியூச்சுவல் இருக்குங்கிறத முதல் வரியில் சினிமா பாட்டில் 2 வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டோம். அப்போ அந்த மனித நேயத்தை எவ்வளோ அழகாக சொல்லுவோம். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நாயே பீட்டர் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறான். நாயே பீட்டர் சாப்பிட்டாச்சா? இதில் நாய் வேலைக்காரன், பீட்டர் நாய். இப்படி மனிதநேயம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கண்ணதாசன் நான் பேச நினைப்பது சொல்லி, அன்பு தான் தவம், அன்பே தவம் என்கிறான் பாரதி. அன்பு செய் என்கிறான். ஆக படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், நிறைய விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். வயதானர்கள் என்று ஒதுக்கக்கூடாது. வயது தான் அனுபவத்தை கொடுக்கும், அனுபவம் தான் வாழ்க்கையை கற்றுத்தரும். 60 வயது 70 வயதுடன் உட்கார்ந்து பேசணும். பேசாமல் எப்பயும் காதல் 2 மாட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே போய் வாட்ஸ்அப் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா உங்களுக்கு வாழ்க்கை விரியாது. 40 வருடத்துக்கு பிறகு நிம்மதி தேடும்போது வாசிப்பும் இசையும் தான் உங்களுக்கு உதவி செய்யும். எனக்கு இறைவன் அளித்த வரம், பெற்றோர் அளித்த வரம் இசை, கர்நாடக இசை, திரை இசை நன்கு அறிவேன். 2 புத்தகங்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறேன். அதே போல் வாசிப்பு. இதற்கு சிருங்கேரி ஜெகத்குருக்களுடைய அவர் என் குருநாதர், மந்திரோபதேசம் வழங்கியவர், அவருடைய அருளும், காஞ்சி ஜெகத்குருக்கள் பரமாச்சாரியால் முன்னாடி சகசரநாமம் சொல்லியிருக்கேன், விஷ்ணு சகசரநாமம். ஜெயேந்திரனுடைய குரலை கேட்டுவிட்டு மைக்கு நின்று போச்சு. ஒரு நாள் கரண்ட்டு கட் எடுத்தேன். நான் நின்று, உனக்கு எதுக்கு மைக்கு, கணேசன் நீ பேசு என்று ஜெயேந்திரர் சொன்னார். இதெல்லாம் வந்து இறைவனுடைய அருள், குருநாதருடைய அருள். என்ன சொல்கிறேன் என்றால், அதாவது எல்லாத்தையும் ஒபீடியண்ட்டாக போகணும், சுயமரியாதை இல்லாமல் போகணும் சொல்லவே இல்லை. ஆனால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இங்கே தமிழை வளர்த்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஊவேசா மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வையாபுரி பிள்ளையிலிருந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிலிருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த தமிழ் அறிஞர்கள்லாம் யார்? நமக்கு இன்றைக்கி சிலை இல்லை, மணிமண்டபம் இல்லை என்பதற்காக தமிழர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் பேரில் இங்கே சாலைகள் இல்லை, அவர்கள் பேரில் மணிமண்டபம் இல்லை, அவர்கள் பேரில் சிலை இல்லை, அதனால் அவர்கள் அறிஞர்கள் என்று சொல்லிட முடியுமா? உண்மை. ஆக இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆராய்ந்து படிக்க வேண்டும். தேனியை போல உழைத்தால் தான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். தலைமுறைக்கான ஒரு அற்புதமான அறிவுரையை தந்தீர்கள். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்வேன். இந்த ஒரு நல்ல இதற்கு எப்படி பெற்றோர் மரபு கிடைத்ததோ, எனக்கு நல்ல மனைவி, மகன்கள். இதனுடைய எல்லா பணிகளுக்கும் நான் புத்தகம் நல்லா இருக்குன்னு ஒரு புத்தகம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் நினைக்கிறேன் வாங்குங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு மனைவி, மகன்களும் கிடைத்திருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு என்னுடைய வீட்டில் கூட நூலகம் பார்த்துருக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் காரணம் இறையருளும்
பெற்றோர் ஆசையும் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் உங்களை போன்ற நண்பருடைய பாராட்டு நிச்சயமாக இதெல்லாம் வந்து இதனுடைய அனுகிரகம். ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமையை மின்னல் கலைக்கூடத்தின் சார்பாக சந்தித்ததில் நாங்கள் மகிழ்வதை போல் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் மகிழ்ந்து திளைப்பார்கள் என்பது திண்ணம். மிக்க நன்றி நண்பர், அருமை நண்பர் முனைவர் தென்காசி கணேசன் ஐயா அவர்களே. நன்றி, வணக்கம். வசீகரன் அவர்களுக்கும் மின்னல் கலைக்கூடம் வசீகரன் அவர்களுக்கும் திரு கார்முகிரன் அவர்களுக்கும் மனமான நன்றி. இல்லம் வந்து என்னை பாராட்டி எனக்கு இப்படி ஒரு நேரத்தை கொடுத்ததற்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக இது என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள்களில் ஒன்று என்று எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி இலக்கிய ஆளுமை கவிஞர் தென்காசி கணேசன் அவர்களே. தங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் மிக மிக எளிமையாகவும் அதே சமயம் வலிமையாகவும் வழங்கியிருக்கின்றீர்கள். இவை அனைத்தும் மின்னல் கலைக்கூடம் நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். டாக்டர் கார்முகிலன் அவர்களே, மிக சிறப்பான உரையாற்றி நிகழ்ச்சியை கலகலப்பாக்கி இருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். கவிஞரும் எழுத்தாளருமான தென்காசி கணேசன் அவர்கள் தனது இல்லத்திலேயே 4000 நூல்கள் அடங்கிய ஒரு நூலகத்தை அமைத்திருக்கின்றார். அந்த நூலகத்தை இப்பொழுது நாம் பார்வையிடுவோம்.
சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.